புதிய கீதை இயக்கும் போதே விஜய் அவர்கள் வந்து ஒரு ஃபெமிலியராக இருந்த ஒரு ஸ்டார். அப்போவே நிறைய பேருடைய கனவாக இருக்கும் விஜய் அவர்களை வச்சு இயக்கணுங்கிறது. சந்திரசேகர சார் அதை தான் சொல்ல வந்தேன்னா, அந்த கதை சொன்னால் அவர் பிடிக்கலன்ட்டாரு. நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அது இன்னும் ரிசல்ட் வந்து அவர் கதை கேட்குறப்ப நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த கதை அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஐயா விஜய் சார் படத்தில் வந்து 100 நாளுங்கிறது ஓடுறதுலாம் ரொம்ப சாதாரணம். விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் கொண்டாடினாங்க. யுவன் சார் மேலே தப்பு சொல்ல முடியாது. நான் இப்போ இருந்து இந்த ரசனையில் இருந்தால் கொஞ்சம் வேறு மாதிரி சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹிட் அடிக்கிற சாங்ஸாக வாங்கியிருப்பேன். விஜய் ஃபேனாக இருந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பேன். இப்போனா நான் வந்து ஒரு டேரக்டராக வந்து டைரக்ட் பண்ணியிருப்பேன். டிஆர் சார்ட்ட இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அவர்கிட்ட நான் ரொம்ப அவரை பார்த்து வியந்தது, கற்றுக்கல வியந்தது. கஷ்டப்படுறாங்க, அவங்க சாப்பிடல, சாப்பிட்டியா அப்படின்றது. முகத்தை பார்த்தோன்னா சாப்பிட்டியான்னு கேட்பாரு. சாப்பிட்டியா? எந்த ஊர்? நான் பார்த்த அந்த 1.5 வருஷத்தில் ஒரு கோடிக்கு மேலே தர்மம் பண்ணியிருக்காரு. அப்படி போயிட்டு வந்துட்டு ஒரு 10,000 20,000 வண்டிலாம் ப்ராப்பராக ஒரு லிரிக்கை போட்டே பாடிட்டு வந்து சேரன் சார் வந்தாருன்னா அவர் ஒரு பொற்காலம் 100வது நாளில் தான் தெரியும் அவருக்கு. அது ரத்னம் சாரோ யாரோ சொல்லிட்டாங்க, ஏஎம் ரத்னம் சார் தான் சொன்னார். என்ன ரியாக்ட் பண்ணாரு நீங்கள் தெரிஞ்சோன்னே இந்த மாதிரி ஆயிருக்குன்னு தெரிஞ்சோம்? அடிக்க திறத்தினாரு. அப்போ நான் வந்து தப்பிச்சு ஓடி போய் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங்கில் கூட நான் டயலாக் பேப்பர் பார்த்து டயலாக் சொல்லவே மாட்டேன். எனக்கு அது மைண்ட்லேயே இருக்கும். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. வணக்கம். திரைப்பட இயக்குனர், நடிகர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச மரியாதைக்குரிய ஜெகன் அவர்கள் நம்மோட இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அவருடைய திரைப்பட அனுபவங்களை பற்றியும், அவர் சந்தித்த மனிதர்களை பற்றியும், அவருடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருங்கிறத பற்றியும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் கேபி ஜெகன். எங்கள் தேசம் வாயிலாக உங்களை எல்லோரும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அன்றைக்கி மனசு விட்டு நிறைய விஷயத்த பேச போகிறோம் அன்பு தம்பி கோவிந்தோட. அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாபா அருளால், முருகன் அருளால் நல்லா இருக்கேன். வாழ்க்கை எப்படி போகுதுண்ணா? வாழ்க்கை சிறப்பாக போகுது. உங்கள்கிட்ட ஏன் இந்த கேள்வியை நான் கேட்ட ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா வாழ்கிறது தான் இல்லையா? ஆனால் அதை பிரேக் பண்ணி ஒருத்தர் எனக்கு வாழ்றதுன்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வாழ்கிற இந்த பூமி தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறதுனா அதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்ல. அப்படி என்ஜாய் பண்ணுற ஒரு மனிதர் நீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அதனால தான் இதை உங்களுடைய படத்தில் ஒரு வசனமாக வச்சுருக்கீங்க. எந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களை வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ண வைக்குதுண்ணா? இல்லை ரத்தம், நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 விஷயம்தான். அதாவது இந்த பூமி, இந்த பிரபஞ்சம், இப்போ நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை, இதுக்குள்ளே தான் நரகமும் சொர்க்கமும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அது வந்து மரணத்துக்கு பின்னாடி அப்படிங்கிற கதை, மரணத்துக்கு பிறப்புக்கு முன்னாடிங்கிற கதையெல்லாம் எனக்கு அந்த புராணம் அதெல்லாம் படிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் அது உண்மையானு தெரியாதுல்ல. ஆனால் இந்த வாழ்கிற இந்த நம்ம வாழ்க்கையை நம்ம கைக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற இந்த நம்ம கிடச்சிருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம அதை நரகமாகவும் மாற்றிக்க முடியும். வாய்ப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. சொர்க்கமாகவும் மாற்றிக்க முடியும். ஆனால் அதெல்லாம் மீறி, அதையெல்லாம் கடந்து, அதுக்கு ஒரு சொல்யூஷனை தேடிட்டு, அதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு, அதையிலேருந்து மீண்டு வந்து தனக்கு கிடச்சிருக்கிற அந்த வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக மாற்றிக்கிறதுல ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற வாழ்க்கையாக நம்ம நினச்சிக்கணும். அவ்வளோதான். உங்களுடைய அந்த சந்தோஷம் என்னென்னா? என்னுடைய சந்தோஷம் வந்து என் குடும்பம், என் நண்பர்கள். இது என்னோட சந்தோஷம். நீங்கள் பேசுகிற இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னமோ அந்த சாரதி கதாபாத்திரம் உங்களில் இருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது போல் எனக்கு தோணுது. நீங்கள் புதிய கீதை இயக்கும் போதே விஜய் அவர்கள் வந்து ஒரு ஃபெமிலியராக இருந்த ஒரு ஸ்டார் இல்லையா? அப்போவே நிறைய பேருடைய கனவாக இருக்கும் விஜய் அவர்களை வச்சு இயக்கணுங்கிறது. இல்லை, அப்போவுமே ஒரு 2வது இடம் தான். இல்லை, பொதுவாக அந்த இயக்குநர்களுக்கெல்லாம் வந்து பக்கத்தில் தான் தான் இயக்க வேண்டிய ஒரு நடிகருங்கிறது பட்டியலில் விஜய் கண்டிப்பாக இருந்திருப்பாரு. அப்போ முதல் படமே வந்து அது மாதிரியான ஒரு எல்லா இயக்குநர்களும் ஆசைப்படுற ஒரு நடிகரோட உங்களுடைய படம் அமைஞ்சது. அந்த சந்தர்ப்பம் எப்படி இருந்துச்சு? அது மேபி அந்த நேரத்தில் விஜய் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் என்னை நம்பினது தான் அது பெரிய கிஃப்ட். அது அந்த நம்பிக்கை, என் மேலே அவர் வச்ச நம்பிக்கை. அதுக்கு மேலே இறைவனோட பிராப்தம். இந்த 2 தான் நான் நம்புவேன். ஏன்னா உங்களுடைய யுக்தின்னு கூட நான் கேள்விப்பட்டேனே. அதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சந்திரசேகர சார் அதை தான் சொல்ல வந்தேன். அந்த கதையை சொன்னால் அவர் பிடிக்கலன்ட்டாரு. சரி, திரும்ப நான் என்ன சொன்னேன், ஒரு ஜென்ரேஷன் கேப். இப்போ அவருக்கும் அவங்க அப்பாவுக்குமான ஒரு வயோதிகம், ரசனை வித்தியாசம் நிறைய இருக்குன்னு, இவருக்கு அது பிடிக்குமே எனக்கு ஒரு நம்பிக்கை.
நேராக இவரை போய் பார்த்து, ஆனால் பார்த்த முதல் அட்டம்ப்ட்லேயே சொன்னேன், முதல் சந்திப்புலேயே, சார் இந்த நான் நரேஷனுக்கு தான் போகிறேன் போய் கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் சொன்னேன், சார் இந்த அப்பா கிட்ட சொன்னேன், அப்பாவுக்கு இந்த கதை பிடிக்கல, ஆனால் உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப ஜெனியூனான ஒரு அப்ரோச் இல்லையா அது? ஏன்னா அது வந்து இது வரைக்கும் அது நடந்திருக்காது, பட் என்ன விஷயம் நடந்தது. இல்லை அப்பாவுக்கு பிடிக்காத கதையில் நடிக்க முடியாதுங்கன்னாரு. நான் சொன்னேன், நடிக்கவே வேணாம் சார், சும்மா கேட்டுருங்க. எனக்கு தோணுது சார், அப்பாவுக்கு பிடிக்கல, ஆனால் உங்களுக்கு பிடிக்குமோன்னு தோணுது. பட் அது நடிக்கிறது நடிக்காத உங்கள் விருப்பம், அப்பாவை மீறி நடிக்காதீங்க, பட் கேட்டுருங்க. நீங்க நம்புனீங்களா கதை சொல்லும்போது அவர் கண்டிப்பா நடிப்பாருன்னு? இல்லைங்க, எனக்கு என்னென்னா அவர் நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அது இன்னும் ரிசல்ட் வந்து அவர் கதை கேட்குறப்ப நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த கதை அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப சீரியஸாக கேட்பார், கவனமாக கேட்பாப்புல. ரொம்ப நேரம் அவர் கூட ரூமுக்குள்ளே தனியாக 2.5 மணி நேரம் அவர் 1-to-1 ஃபேஸ் பார்த்து பேசுனதில் எனக்கு ஒரு கதை தான் சொல்கிறோம், பட் இருந்தால் கூட வந்து முழுக்க அந்த பக்கத்தில் நியர்பை ஒரு 2 அடியில் உட்காந்துட்டு ஒரு 2.5 மணி நேரம் பேசுறதுன்றது, அது கதை அவருக்கு பிடிக்கணும், விருப்பமாக இருந்துச்சு. பட் நடக்குமான்னு தெரியாது, பட் அது எனக்கு மன நிறைவாக இருந்துச்சு. நல்ல கதை சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்படியா சார், சூப்பர் சார். அப்புறம் நல்ல எனக்கிட்ட வந்து நடித்து காட்டுறீங்கன்னாரு. கதை சொல்கிறப்பயே ஃபுல்லாக நான் என்னென்னா, எனக்கு வந்து முழு கதையாக ஒரு விஷயத்தை கதையை பண்ணிட்டோம்னா, நான் எனக்கு இந்த கதைன்னு இல்லை, எந்த கதையுமே ஒரு குழந்தையோட சிசு போல தான் ஒரு ஸ்கிரிப்டுங்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு நாட்டாக இருக்கிறப்ப நம்மளால் அவ்வளோதான் சொல்ல முடியும். 5 நிமிஷம் எவ்வளோ இருக்கோ அதை தான் சொல்லுவோம். ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக அதை மாறுறப்போ வேறு ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அரை மணி நேரம் வரைக்கும் சொல்ல முடியும். ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்டாக ஷூட்டிங் ஸ்கிரிப்டாக மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு படம், அதை நீங்கள் சின்னதாக சொல்லவே முடியாது. சின்னதாக சொன்னால் நமக்கு திருப்தி இருக்காது. அதை மிஸ் பண்ணுறேன், இதை மிஸ் பண்ணுறோம், அது கன்வே ஆகாது, இது கன்வே ஆகாது, நமக்கு ஒரு சின்ன நிறைவு இருக்காது. ஸோ அப்படி நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஃபுல் டயலாக்லாம் நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டோன்னா, அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங்கில் கூட நான் டயலாக் பேப்பர் பார்த்து டயலாக் சொல்லவே மாட்டேன். எனக்கு அது மைண்ட்லேயே இருக்கும். நான் எக்ஸாக்டாக பேப்பரில் இருக்குது அப்படியே எனக்கு மைண்டில் இருக்கும், அப்படியே சொல்லுவேன். பேப்பர் பார்த்து நான் டயலாக் சொன்னது நான் டைரக்ஷன் பண்ண படத்துக்கு, நான் எழுதின படத்துக்கு பேப்பர் பார்த்து இது வரைக்கும் எந்த நடிகனுக்கும் நான் டயலாக் சொன்னதில்லை. அது பேப்பர் வந்து அசனேட்டர் இருக்கும் அல்லது ஆர்டிஸ்ட் அவங்க பார்க்குறதுக்கு இருக்கும். நான் ஸ்கிரிப்ட் புக் கையிலேயே தொட்டது கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஏன்னா நான் எழுதுகிறப்பே ஷார்ட் டிவைடிங்கோடு தான் எழுதுவேன். எனக்கு ரைட்டிங்கே அப்படி வந்துடும், சீக்வன்ஸாக பிரிஞ்சிருச்சு. இதை ஷார்ட் டிவைடிங்கு அங்கே போய் டிஓபிகிட்ட பேசிட்டு அவர் சோஃபாலேருந்து எந்திரிக்கிறது வந்து பேக் ஷாட்டு, அப்புறம் அவர் க்ளோஸு, ஸ்டேஜுக்கு ஏறி வர்றது ஒரு ஷாட்டு, ஃபாலோ அப்பு, அப்புறம் மேடையில் போய் நிற்கிறது, இப்படின்னு பிரிக்கிறது வந்து அதை ஸ்பாட்டு, அது இம்ப்ரூவைஸ், அது வந்து டிஓபியோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறது. பட் நான் இல்லைனா கூட இன்னொரு டேரக்டர் அந்த ஸ்கிரிப்டை வச்சா நான் ஈஸியாக எடுத்துருவான். ஒரு நல்ல டிஓபி மட்டுமே போதும் என்னோடய ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்கு. பெரிய விஷயம். அவ்வளோ டீட்டெயில் எழுதிடுவேன், ரியாக்ஷன் எழுதிடுவேன். ஸோ அந்த மாதிரி அது முழு கதை எதுக்காக சொல்ல வந்தோன்னா, முழு கதையாக நம்ம பண்ணதுக்கப்புறம் அது சின்னதாக சொல்ல முடியாது. 2.5 மணி நேரம் படத்தோட டியூரேஷன் எவ்வளவோ அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு கதையை வந்து அந்த படத்தோட டியூரேஷனுக்கே நரேட் பண்ணுறது இல்லையா? நரேட் பண்ணுறது. அதில் ஒன்று மிஸ் ஆகிறது ஃபைட்டு சாங்கு. பாட முடியாது நம்மளால், எனக்கு பாட தெரியாது, இசை தெரியாது. ஸோ சீமானந்தம் மாதிரி என்னால் பாட முடியாது. அண்ணன்லாம் பாடிடுவார். சுச்சுவேஷன் வச்சு அழகாக தாளம் போட்டு பேடுகளை வச்சு தட்டி கேட்குறவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்ல அது. ஆமாம், ரொம்ப இன்னொன்று அழகாக பாடுவார், ஒரு குரலில் நல்லாயிருக்கும். ஸோ அப்போவே அவர்கிட்ட வந்து டியூனே இருக்கும், லிரிக்கே இருக்கும், சந்தமே போட்டு பாடுவார். ஸோ அந்த அந்த ரசனை எனக்கு அந்த 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 ஆற்றல் எனக்கு இல்லாதனால நான் வந்து இந்த இடத்துல ஒரு அருமையான சாங் சார் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணி அடுத்த சீனுக்கு போவேன். நான் ஸ்க்ரீனில் இருக்க எல்லா டைலாக்குமே. உங்களுக்கு இந்த பழக்கம் எங்கேருந்து வந்தது? ரெக்கார்டிங் போடுறதா? இல்லை, இந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த கதையாகவே ஒருத்தட்ட சொல்லும்போது அதை அந்த சீனாவே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாணி இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாணி இருக்கும். இது உங்களுடைய பாணி, நீங்கள் எங்கேருந்து? இல்லை, அது நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சினிமான்னு எனக்கு வந்து சினிமாவோட ஆத்திச்சூடி எதுவுமே தெரியாது. நான் சும்மா ஒரு சென்னைக்கு ஓடி வந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருந்தப்போ கொஞ்சம் நான் சினிமாவில் வந்து டச்சப்பாக ஆஃபீஸ் பையனாலாம் அப்படியே ட்ராவல் பண்ணி சுற்றிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணுன்னா என்ன பண்ணுறதுன்னா, அப்போ வந்து கோடம்பக்கம் பெரியார் பாதையில் சீமானண்ணன் வந்து ஒரு சின்ன பேச்சுலர் ரூமில் ஒரு 4-5 பேரோடு இருப்பார். அப்படி இருக்கிற ரூம் இப்போ சீமானண்ணன் ரூமுக்கு ஒரு நண்பர் மூலமாக போய் அறிமுகமாகி, அப்புறம் அண்ணனுக்கு சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சு, அப்படியே அவருக்கு நிறைய பேர் சைக்கிள் ஓட்டுவாங்க. அதில் நானும் ஒரு சில நிறைய அவரோட சைக்கிள்லாம் அழைச்சிட்டு போயிருக்கேன் கதை சொல்ல போகிறதுக்கு. அப்படி போகிறப்போ என்னென்னா, ஒரே நாளில் மார்னிங் வந்து நாங்கள் குட்டி பசங்களாம் 6-7 மணிக்கெலாம் இருந்துச்சு ரெடி ஆகிட்டு 6-7 மணிக்கெலாம் சீமானண்ணன் வீட்டுக்கு போனால், இவர் வந்து லேட் நைட்டு அதாவது எங்கேயாவது டிஸ்கஷன்லாம் போயிட்டு லேட்டாக தான் வந்து படுத்துருப்பார் 2-3 மணிக்கு. ஸோ நாங்கள் போய் ஒரு 7-7:30 மணிக்கு தான்
மெதுவாக அப்படியே உள்ளே நுழைஞ்சு உட்காரும். அந்த சவுண்டு கேட்டு யார் அண்ணே என்னடா தம்பி டைம் என்ன நேரம் என்னன்னு டைம் சொல்லுவோம். டீ சாப்பிடுங்கடா அப்படிம்பாரு. படுத்துக்கிட்டே அந்த படுத்துல எந்திரிச்சிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வந்து உட்காந்தாருன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, அது வந்து நேற்று இன்னைக்கு இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக போகிறேன்னா நான் அவங்க 2 பேரும் அந்த கதையை கேட்டிருப்பாங்க பல தடவை. நான் இன்றைக்கி தான் அந்த கதையை கேட்கலன்னு வச்சுங்களேன். அது அவருக்கு வந்து அந்த கதை அந்த நரேஷன் ஸ்கிரிப்ட் நரேஷன் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சொல்ல சொல்ல இம்ப்ரூவ் பண்ணுவார். இன்றைக்கி சொல்கிறத நாளைக்கு வேறு மாதிரி சொல்லுவார். ஒரு வாட்டி இம்ப்ரூவ் பண்ணுவார். அதை நான் ரொம்ப பார்த்து தான். ஏன்னா ஒரு கதையை எழுத எவ்வளவு மெருகேறுதோ அது மாதிரி சொல்ல சொல்ல மெருகேறும், இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நான் அது ஒரு தவம் மாதிரி. அது கிட்டத்தட்ட ஒரு கதை சொல்கிறப்போ ஒரு ஃபோக்கஸாக போயிடுவோம். நம்மளே மறந்துடுவோம். நம்ம எதிரில் யார் இருக்காங்க அப்படின்லாம் தெரியாது. நம்ம விஷுவலைஸ் பண்ணி பயங்கரமாக டீட்டெயில் சொல்லிகிட்டு இருக்கோம். அதப்போ புதுசாக தோணும் ஒன்று. அதை தன்னைத்தானே எடுத்துக்கும். அதில் இருக்கிற ஃப்ளாஸை நான் கண்டுபிடிக்கும் புத்தி. அதெல்லாம் அப்படி அவர்கிட்ட தான் நரேஷன். நான் ஃபஸ்ட்டு கதை எப்படி பண்ணணுங்கிறது வேணால் நான் வெவ்வேறையாக யோசிச்சுக்கலாம் ஒழிய, ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டயோ ப்ரொடியூசர்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயோ எப்படி நரேட் பண்ணணும், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது அண்ணன்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் சொல்லும் போதே எனக்கு வந்து ஒரு ஆசை வருது. நீங்கள் எப்படி நரேட் பண்ணுவீங்க? அது எனக்கு ஏதாவது ஒரு காட்சி உங்களுடைய படத்தில் வர்ற காட்சி நீங்கள் எப்படி நரேட் பண்ணுவீங்க? இல்லை இது படத்தில் வந்த காட்சி சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்காது. பிராமன் தேடி செய்தி வந்து முதல்ல திலீப் சார், மலையாள திலீப் தான் சேரன் சார் ரோல் நடிக்க வேண்டியது. திலீப் சாரும் மணிவண்ணன் சாரும் தான் அந்த சேரன் சார் ரோல். இவர் தானே இப்போது நாகர்கோவிலுக்கு இவங்க தான் பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2 பேரும் ட்ரெயினில் போய் இறங்கிட்டு நாகர்கோவிலில் ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குவாங்க. இவன் ஒரு பொண்ணும் தேடி போகிறான். இவன் தங்குற லாட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய டியூஷன் சென்டர் இருக்குது. அதில் ஃபுல்லாக அழகான கேரளா இளம் பெண்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்குங்க வருது இந்த டைமில். ஸோ இவன் போய் இறங்குறப்ப கண்ணுங்களை பூரா அழகான தேவதைகளாக தெரியுது. இப்படின்னப்போ திலீப் சாரை வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே ஒரு காமெடி வந்துடும். அவர் அந்த பிறகு ஒவ்வொரு பொண்ணுங்களும் இப்படி அழகாக பார்க்குறதும், நம்ம வந்து இல்லை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், இல்லை சைட் அடிக்கக்கூடாது. பக்கத்துலேயே தனக்கு மாமனாராக போக வேண்டிய ஒருத்தன் இப்போ தகப்பன் மாதிரியான சூழலில் இந்த பொண்ணு பார்க்குறது கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் வந்து திலீப் சார் ஒரு மாதிரி ஃபுல் நகைச்சுவையாக நடிக்கணுன்றதில் ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் தங்கிட்டு அந்த ரூமில் குளிச்சுட்டு சம்மந்தப்பட்ட பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மணிவண்ணன் சார் கால் பண்ணுவார். வணக்கங்க, நாங்கள் வந்துட்டோங்க, நாங்கள் ரூம் போட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டோங்க, நம்ம 9 மணிக்கு திட்டமிட்ட மாதிரி வந்துடலாம்ல அப்படின்னு அவர். இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க, வரவழைச்சிட்டு இப்படி சொல்கிறவன்னு தப்பாக நினைக்காதீங்க, அவசரமாக நினச்சிடாதீங்க. ஒன்றும் இல்லை பாருங்கள், நம்ம பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி துக்கமாகி போச்சு. திடீர்னு தான் ரொம்ப வயசானதில் இறந்துட்டாங்க நைட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னொன்று நாங்களாம் நம்ம தாயா பிள்ளையாக பழகிருக்கோம் பக்கத்தில். இன்றைக்கி நாங்கள் அங்கே இருந்தாகணும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது அப்படியே லோக்கலில் சுற்றிட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக டெத்து வீடு, ஆனால் பக்கத்தில் நாளைக்கும் சந்திக்க முடியாது. வீட்டில் இல்லாமல் பக்கத்தில் நீங்கள் கோயிலில் சந்திச்சிடலாம். இல்லைங்க தம்பி, ஒன்று பண்ணலாங்களா, இன்னும் அந்த மாதிரி விஷயத்தை நடந்துருச்சான். இதுக்கு தான் அவர் ஒன்று இப்போ சேரன் சார் நடித்தப்போ என்ன தான் சீரியஸாக சொல்லியிருப்போம். சார் இதுக்கு தான் சார் சொன்னேன், எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடந்தது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவசரமாக எடுத்துகிட்டு வந்தீங்க, என்ன சார் இது அப்படின்னு சலித்த மாதிரி இப்போ சொல்லணும். ஏன்னா ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி சீரியஸாக மாற்றணும். இதே திலீப் சாராக இருந்தால் அந்த இடத்துல ஆக்சுவலாக இருந்த நேரேஷனில், ஓ சரி சார் ஒன்றும் வேணாம் தம்பி, நம்ம ஒன்றும் ரூம்குள்ளே அடைஞ்சிருக்கோம், நான் இங்கே அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஒரு கேப் போட்டு அப்படி சுற்றி வருவோம், நாகர்கோவில் கன்னியாகுமரி போய் பார்ப்போம், இஃப் யூ டோன்ட் மைண்ட் காஸ்ட்யூம் மட்டும் மாற்றிக்கலாம், ஏன் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம், ஆமாம்மா இதை கழட்டிடுங்க அழுக்காயிரும். அது இல்லை சார், டக்கின்னு வெளியே எடுத்து விடுவார். அந்த இந்த தலைஞ்ச கலையை வச்சுருவார். நீங்கள் மட்டும் வேஷ்டி கேட்டிங்க சார், நம்ம விவேகானந்த பாறையெல்லாம் கன்னியாகுமரிலாம் சுற்ற வேணாம், துக்கம் விசாரிக்க போகிற மாதிரி அந்த வீட்டுக்கே போவோம், நம்மளை யாரும் தெரியாது, எப்படியும் அந்த பொண்ணு பக்கத்து வீட்டில் தான் இருக்கும். அது இப்போ நம்மளை பொண்ணு பார்க்க வர வேணான்னு சொன்ன மாதிரி அது பக்கத்து வீட்டில் துக்கம் ஆயிடுச்சுன்னா அது வேலைக்கு போய்டாது இல்லை, கண்டிப்பாக அது வீட்டில் தான் இருக்கும். அதனால் சார் அங்கே போய் அந்த பொண்ணை பார்த்தோம்னா கொஞ்சம் நம்ம வந்து பொண்ணு பார்க்க வந்தோம்னு தெரிய வேணாம், பட் அந்த பொண்ணு எப்படி இருக்குது, ஒர்க் ஆகுமா இல்லையான்னு பார்த்துக்கலாம். நமக்கு ஓகே ஒர்க் ஆகாமல் இருந்தால் நைட்டு வெயிட் பண்ணி காலைல பார்த்துட்டு போகலாம். செட் ஆகாது, நமக்கு செட் ஆகலை, மைண்ட் செட் ஆகலைன்னா நைட்டே கிளம்பி போயிடலாம். அப்படின்னா ஏங்க அது பயங்கரமான பிளானாக இருக்கேன். இல்லை சார்,
கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அது கரெக்டு தான் தம்பி. நான் பொண்ணு பார்க்க வரேன்னா மேக்கப்லாம் போட்டு பர்ஃப்யூம்லாம் அடிச்சுக்கிச்சு அப்படின்னு இவரையும் கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லுவார். ஆமாங்க தம்பி, பொண்ணு பார்க்க வரோன்னா இப்போ உங்களை மாதிரி பர்ஃப்யூம் அடிச்சுக்கிச்சு அவங்களும் மேக்கப்பில் வருவாங்க, ஜட்ஜ் பண்ண முடியாது. நார்மலாக வீட்டில் இருக்க போனால் துக்க வீட்டில் கேஷுவலாக இருப்பாங்க. கரெக்டு தான். அப்போது உங்களுக்கு ஒரு துண்டு எனக்கு ஒரு துண்டு மட்டும் வாங்கிக்கலாம், கிளம்பலாம். இவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டுருப்பாங்க. கிளம்பி போனால் ஆப்போசிட்டில் ஒரு டெட் பாடி எடுத்துகிட்டு வருவாங்க. இது படத்துல எல்லாம் இந்த சீன் இருக்காது, ஏன்னா சேரன் சார் அதை பண்ணலை. ஆப்போசிட்டில் இவங்க போய் ஆட்டோவில் போய் மாலையோடு போவாங்க. சும்மா ஆளுக்கு ஒரு மாலை வேறு. ஒரு 5-6 பேர் வேக வேகமாக 4-5 பேர் பாடியை தூக்கிட்டு ஒரு பாடி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஆட்டோ நிறுத்திட்டு, ஐயோ என்ன தம்பி பாடி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நம்ம வீட்டில் போய் பார்க்கணும். இல்லை சார், பாடி எப்படியும் போய் இங்கே வச்சுட்டு எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போய் விளக்கு பார்க்குறதுன்னு ஒன்று போவாங்கள்ல. ஸோ நம்மளும் இவங்களோட பாடி சுடுகாடு வரைக்கும் போய் பாடி எடுத்துகிட்டு பாடி வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் சார். சூப்பருங்க தம்பி அப்படின்னா இறங்கி பயங்கரமாக 2 பேரும் அழுது பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பயங்கர பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆட்டோக்காரன் அப்படியே பார்ப்பான், சார் நான் இருக்கவா கிளம்புப்பா, நாங்கள் தான் பாடி பார்த்துட்டோம், லேட் ஆகும். கிளம்புனோன்னா வந்தவனுங்க தூக்கத்து ஆமாம் மாலையை மட்டும் என்கிட்ட கொடுங்க, நீங்கள் பாடியை பிடிங்க பண்ணுங்க. இந்த பக்கம் மணிவண்ணன் சார் முன்னாடி பாடி, இந்த பக்கம் திலீப் சார் பாடை தூக்கின்னு போயின்னு இருப்பாங்க. அழுதுகினே போவாங்க 2 பேரும் பார்த்து. யாருங்க நீங்கள்? ஏங்க ரத்த சொந்தம்னா தான் அழுக வருமா, பழக்கம்னா வராதா? இப்போ சொந்தத்தோட நட்புக்கு தாங்க வலி அதிகம். சரி வாங்க அப்படி வழி முன்னாடி கூப்பிட்டு போனால் போய் வச்சுருவாங்க. வச்சேன் என்னங்க ஊரில் டெத் ஆகிருக்கு, 5-6 பேர் தான் வந்திருக்காங்க, எவங்க வருவான்னு, எய்ட்ஸ் வந்து செத்தா எவங்க வருவாங்க அப்படின்னா அப்படியே பார்ப்பாங்க. எய்ட்ஸ் வந்து செத்துச்சா, ஒரு ஜென்ஸ் பாடி வச்சுருவாங்க. வச்சுட்டு சரி ஓகே அவங்க வீட்டுக்கு போனால் இது ஆக்சுவலாக வேறு டெத்து. இவங்க உடனே அவங்க வீட்டுக்கு போகிறோன்னு பார்த்தா அது வேறு ஏரியா, வேறு அட்ரெஸ்ஸு, வேறு. போய் 2 பேரும் உட்காந்து தேடுவாங்க. இது இங்கே கடைசியாக பார்த்தா இது பக்கத்து வீடு இல்லைங்களே, இது இந்த தெரு இல்லைங்களா, அட்ரஸே மாறி வந்திருப்பாங்க, டெட் பாடியே வேறு. இவங்க மீட் பண்ணது. உன்னை மாலையும் போட்டாச்சு, கட்டு தான் சொல்லுவார். சரிங்க இப்போ விட்டுருங்க, இந்த பிளான் செட் ஆகலை தம்பி, நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சீன் வச்சுக்கோங்களேன். இது சேரன் சார்னு இது பண்ண முடியல. அதை வந்து அப்படியே நான் அந்த இடத்துல கேப்பில் தூக்கி அவர் வந்து சும்மா ஜஸ்ட்டு மொபைல் சார்ஜர் வாங்க போகிற மாதிரி போயிட்டு மணிவண்ணன் சார் பொண்ணை பார்த்து மீட் பண்ணி அது சீரியஸாக ட்ரீட் பண்ணி அப்படி போயிட்டோம். அதுபோல் எனக்கு அதை நீங்கள் சொல்லும் போதே வந்து ஒரு காட்சி பார்த்த மாதிரி இருக்கு. இல்லை, நீங்கள் சினிமாவுக்கு முதல் முறையாக வரணுங்கிற ஆசை எப்போ உங்களுக்கு வந்தது? இல்லை, எனக்கு வந்து குணா படம் எனக்கு ரொம்ப பாதித்த படம். குணா வந்து ரொம்ப ஒரு சினிமா என்னமோ பண்ணுச்சுடா, ஏதோ வேற ஒரு உலகத்தை நமக்கு காட்டுது, நம்ம நினச்சா இன்னொரு நமக்குள், அதாவது நம்ம ஒரு புது உலகத்தை க்ரியேட் பண்ண முடியும்னு இருந்துச்சு எனக்கு. நான் அப்போ பாம்பே பார்த்தது கிடையாது, மும்பை தெரியாது, நம்ம சென்னையே தெரியாது. நம்ம பிறந்தது ஈரோடு குமாரபாளையம், எங்கேயோ ஒரு பேக்கா சின்ன ரூரல் சிட்டி அது. ஸோ அங்கே நமக்கு சென்னையே தெரியாதவனுக்கு மும்பையில் இருக்கிற வாழ்க்கையை, அங்கே வந்து இப்படி ஒரு பாலியல் தொழில் பண்ணுற ஒரு பின்னணியில் இருக்கிற ஒரு பையன், மூளை வளர்ச்சி இல்லாதவன், அவனுக்குள்ளே வந்து அப்படின்னு ஒரு புது உலகத்தை பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சமூகத்தில் நம்ம எல்லோரும் அன்றாட பார்க்குற இந்த ரெகுலர் சினிமாலேருந்து வேறு சினிமாவாக தோணுச்சு. அப்புறம் அப்படியே அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் அதை நோக்கி பயணிச்சு. நீங்கள் முதல்ல சென்னை வந்தபோது டிஆர் அவர்கிட்ட தான் நான் வந்துட்டு இப்போ ஏதோ ஒன்று சினிமாவில், அதாவது அஸ்னேட்டராக சேர வரைக்கும், ஒர்க் கிடைக்கிற வரைக்கும் நம்ம சினிமாக்குள்ளே அதுக்கு ஒரு கதவு வேணும்ல. கண்டிப்பாக. டிஆர் சார்ட்ட இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அவர்கிட்ட நான் ரொம்ப அவரை பார்த்து வியந்தது, கற்றுக்கல வியந்தது. லூர்து சாமின்னு ஒரு மேனேஜர் இருப்பார், அவருக்கு டிஸ்ட்ரிபியூஷன்லாம் அவர் தான் பார்த்துப்பார். தினமும் 100 ரூபா கட்டு 2 கட்டு மாற்றி கொடுப்பார். 20,000 rupees. இந்த பாக்கெட்டில் 10,000 ரூபாய் தூக்கி வைப்பார் காரில் கிளம்புறப்போ, காலையில் ஆஃபீஸ்லேருந்து. இந்த பாக்கெட்டில் 10,000 ரூபாய் வச்சு ஒரு கான்ட்ராஸாக கார் இருக்கும். அப்போ தான் அந்த காசை வாங்கி வச்சு 2 நிமிஷம் தான் இருக்கும். எல்லாருக்கும் வேலையெல்லாம் சொல்லிவிட்டு அப்படி கிளம்புவார். கிளம்புனா அந்த மெயின் கேட்டுக்கு, போர்ட்டிகோலேருந்து கேட்டுக்கு வர்றது 30 அடி தான் டிஸ்டன்ஸ். 30 அடி வந்தோன்னா கதவை திறப்பாங்கள்ல, கதவு திறந்து இந்த பக்கம் ஒரு 200 பேர் இப்படி அவரை பார்க்க ஃபேன்ஸாக நிற்பாங்க. ஃபேன்ஸு அப்படி இப்படி நிற்பாங்கல்ல, அதெல்லாம் செக்யூரிட்டி வந்து ஒழுங்குபடுத்தி ஒவ்வொருத்தராக வந்து அந்த கார் டோர்கிட்ட ஒவ்வொருத்தராக, இப்போ செல்ஃபி மாதிரி இப்போ மொபைல் கிடையாதுல்ல, எல்லோரும் 10 வணக்கம் ஆட்டோகிராஃப் இவ்வளோ தான். அப்போ தினமும் அவர்கிட்ட ஒரு கூட்டமாக வந்துக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அவர் வீட்லேயும் பாகிராஜ் சார் வீட்லேயும் அவ்வளோ வண்டிங்க வரும் டெய்லி. அப்போது கஷ்டப்படுறாங்க, அவங்க சாப்பிட்ல, சாப்பிட்டியா அப்படிங்கிறது, முகத்தை பார்த்தோன்னா சாப்பிட்டியான்னு கேட்பாரு. சாப்பிட்டியா, எந்த ஊர்,
மன்னார்குடி மாயவரம் ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்கல்ல, டக்குன்னு அந்த பாக்கெட்லேருந்து எடுத்து ஒரு 100 ரூபாயோ, அவன் வந்து சாப்பிட்லன்னா 100 ரூபா, பஸ்ஸுக்கு போகணுன்னு கேட்டானா 200, என்னமோ முச்சு. மொத்தமாக அந்த கூட்டத்தை பார்த்து முடிச்சு திரும்ப அந்த கார் கண்ணாடி ஏற்றுறப்போ கையில் 1 ரூபா இருக்காது. அந்த 20,000 தர்மம் பண்ணிடு, தினமும் 20,000 தர்மம் பண்ணுவார் தினமும். இது வந்து யாரும் சொல்லாத ஒரு புதிய இல்லை, தகவல் நான் இல்லையா? அதை கண் கூட இருந்து பார்த்துருக்கேன். 1.5 வருஷம் அந்த நான் இருந்த 1.5 வருஷமும் அது நடந்துச்சு. தினமும் தினமும் 20,000 ரூபா. நான் பார்த்த அந்த 1.5 வருஷத்தில் ஒரு 1 கோடிக்கு மேலே தர்மம் பண்ணியிருக்காரு என் கண்ணு முன்னாடி. அது சென்னையில் இருந்தாருன்னா, வெளியூர் போயிட்டாருன்னா கிடையாது. அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு அந்த பக்கம் தொடர்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன். அவருக்கு ஒரு அந்த பெரிய மனிதநேயம், அவரு பார்த்து வியந்தது மனிதநேயம். அப்புறம் வந்து ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் ½ அன் ஹவர்லாம் ஒரு சூப்பரான டியூன் போட்டு பாட்டு எழுதுவார். ஓ, ஒரு ½ அன் ஹவர் தான். அந்த படிக்கட்டை வந்து அவங்க அந்த வீட்டில் ஒரு 3 மாடி படிக்கட்டு இருக்கும் அந்த கட்சி ஆஃபீஸ் பக்கத்தில். அதில் சும்மா படிக்கட்டில் எக்ஸசைஸ் மாதிரி நடப்பார். நமக்கு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஒரு 20 தடவை ஏறி ஏறி இறங்குவார்னு வச்சுக்கோங்களேன் அந்த படியில். அதுக்குள்ளே ஒரு டியூனோட தத்தகரம் போட்டு, தத்தகரமாக ஃபஸ்ட்டு போட்டு வருவார், ஒரு டம்மி லிரிக்கை போட்டு வருவார், ஒரு 5-6 வாட்டி டம்மி, அது ஒரு சூப்பராக இருக்கும். அப்படி போயிட்டு வந்துட்டு ஒரு 10வது 20வது ரவுண்ட்லாம் ப்ராப்பராக ஒரு லிரிக்கை போட்டே பாடிட்டு வந்துடுவார். ஓ, ஆச்சரியமா இருக்கு. அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி அப்படி இல்லை, அது ரெகுலராக அப்படி நடக்கிறது இல்லை. அதை நான் ஒரு நாள் அப்படி பார்த்தேன் அதிசயமாக. அப்போ அந்த அவரோட திறமையை பார்த்து வியப்பேன். நீங்க வந்து இன்னைக்கு வந்து டிஆர் சாரை பத்தி சொல்லியிருக்க எல்லா தகவல்களுமே ரொம்ப புது தகவல்களா இருக்கு. இல்லை, உண்மை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு. இப்போ அங்கிருந்து நீங்க நகர்ந்து சேரன் அவர்கள்ட்ட நீங்க வர்றீங்க இல்லையா? அங்கிருந்து நகர்ந்து வரலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கட்டம் ரொம்ப டச்சப்பாக போனேன் கொஞ்ச நாள். இப்போ அந்த பருத்திவீரன் சரவணன் இருக்கார் இல்லையா, ஆமா, அவர் வந்து ஹீரோவாக அப்போ தான் இன்ட்டு ஆகி பயங்கர பீக்கு. 13 படம் அந்த வருஷம் ஷூட்டிங் அவருக்கு ஹீரோவாக. ஒரு ஃபியட் காரு, ஒரு சேலத்துலேருந்து வந்த ஒருத்தர், ஒரு இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு வந்து வைதேகி வந்தாச்சா அது அந்த படம், அதில் நடித்து ஹீரோவாகிட்டு அது ரிலீஸ் ஆன உடனே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வீடு கம் ஆஃபீஸ்னு போட்டு ஒரு பரபரப்பாக ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் டெய்லி ஷூட்டிங் இருக்கும். அப்படி டைமில் நான் கொஞ்ச நாள் டச்சப்பாக ஒர்க் பண்ணேன் அவர்கிட்ட. அது வந்து ரொம்ப, அவர் ஒரு பெரிய பயங்கர அன்பான ஒரு கேரக்டர். எல்லா அனுபவமும் உங்களுக்கு இருக்கு. எனக்கு சுற்றி எனக்கு என்ன நல்லவங்களாக கிடச்சாங்க எனக்கு. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி கித்தி சீமான் அண்ணன்கிட்ட வந்தேன். ஒரே டைமில் சீமான் சாரும் சேரன் சாரும் டைரக்டர் ஆகிறாங்க. அப்போ 2 பேருக்கிட்டையும் நான் ட்ராவல், யார் ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆனாலும் போய் ஒர்க் பண்ணிடுவோன்ற மூடில். அப்போ சீமான் அண்ணன்கிட்ட ஆட்கள் அதிகம், இவருக்கு எப்பவுமே கூட்டம் இருக்கும் அண்ணன்கிட்ட. சேரன் சார்கிட்ட சிஸ்டமேட்டிக்காக 4 பேர். ஸோ அதனால் அங்கே ஆட்கள் குறைவாக இருந்தோன்னா அங்கே போய் வேலை செய்கிற வாய்ப்பு வந்துச்சு. நான் ஒரு விஷயம் கவனிக்கிறேன், நீங்கள் கிட்டத்தட்ட 3 தலைமுறை இயக்குநர்களோட பயணிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அவங்க அதெல்லாம் ஆக்சுவலாக இவங்க தான் சேரன் சார் சீமான் தான் அந்த அதுக்கு முன்னாடி அவங்ககிட்டலாம் வந்து டேரக்டராக அவங்கெல்லாம் டேரக்டர்ஸ் கூட சேர்ந்து பயணிச்சிருக்கீங்க. இப்போ இந்த தலைமுறையின் இயக்குனராக இருக்கக்கூடிய விக்னேஷ் சிவன் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பயணிக்கிறீங்க. சினிமா எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் இந்த 3 தலைமுறையை நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. ஒரு இயக்குனரா, இல்லை இயக்குனர் ஆக வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிற ஒரு மனிதரா, நீங்கள் இந்த 3 தலைமுறை இயக்கத்தை நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. எப்படி மாறி இருக்கு சினிமா நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டென்ட் வைஸ் நிறைய மாறி இருக்குது. க்ரியேட்டிவாக ஸ்கிரிப்ட் பேட்டர்னாக மாறி இருக்குது, வே ஆஃப் டெல்லிங் மாறி இருக்குது, டியூன்ஸ் மாறி இருக்குது, மியூசிக் சென்ஸ் மாறி இருக்குது, மியூசிக்கோட தன்மை மாறி இருக்குது. அந்த காமெடி ட்ராக்குன்ற அந்த தனி ட்ராக் இல்லாமல் கதையோடு அவங்க ஒரு தனியாக 5 நிமிஷம் எடுத்துக்குவாங்க. இது இப்போ கதையோடு சேர்ந்து வந்து ஃபுல்லாகவே தனியாக ஒரு ஐட்டம் சாங் இருக்கும். இப்போ அது எல்லாமே வந்து இப்போ வந்து கதைக்கு என்ன தேவைப்படுதோ ஹீரோயினே பண்ணிடுவாங்க இப்போலாம் கிளாமர். அப்போ வந்து குறைவான வாய்ப்புகள், அதாவது ஒரு 30 டேரக்டர்ஸ் தான் சினிமாவில் அப்போ வந்து படம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மற்றவங்களாம் முயற்சி பண்ணுவாங்க. ரெகுலராக படம் பண்ணுறவங்க ஒரு 30 பேர் தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட மட்டும்தான் வேலை செய்ய முடியும். மற்றவங்ககிட்டலாம் அந்த 30 பேர்கிட்ட ஒரு 120 பேர் வேலை செய்யலாம், அல்லது 150 பேர் வேலை செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கிறவங்களாம் அந்த 150 பேரில் யாராவது ஒருத்தன் டேரக்டர் ஆனால் தான் நம்ம உள்ள இன்னொருத்தர் அப்படி. இப்போ அப்படி இல்லை. இந்த இடத்துல வசதியாகி பெருகி இருக்கு. இப்போ நிறைய நம்ம பைலட் ஃபிலிம் எடுத்துக்கலாம். ஒரு மாற்றம் என்னன்னா, இதற்கு முந்தைய காலத்துல நாம ஒரு இயக்குனர் ஆகணும்னா நிச்சயமா யாரோ ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம உதவி இயக்குனராக இருந்திருக்க வேண்டும் என்கிற காலம், அல்லது நம்ம அப்பா பெரிய ப்ரொடியூசரா வந்து பணம் இருக்கணும். ஆனா இப்போ வந்து நிறைய இயக்குனர்கள் வந்து யார்கிட்டையும் வந்து ஒரு உதவி இயக்குனரா இல்லாமலே ஒரு இயக்குனரா தங்களை நிலைநிறுத்திக்கிறாங்க. இந்த மாற்றம் ஒரு ஆரோக்கியமானது. 100%. அன்னைக்கு இயக்குனர்கள் கம்மி, வந்த ரிலீஸ் ஆன படங்கள் வருஷத்துக்கு 90 படம் 25 படம் ரிலீஸ் ஆகும். இப்போ ஒரு மாதத்துக்கு 50 படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸோ நிறைய படங்கள் வர்றப்போ நிறையா, அதாவது இண்டிவிஜுவல் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறையா வந்தாச்சு, இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்தாச்சு.
சினிமா வந்து நிறைய அவ்வளோ தளங்களை கொடுத்துருச்சு. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, வெப் சீரிஸ் இருக்குது, வெப் மூவிஸ் இருக்குது, சின்னத்திரை இருக்குது. ஸோ தியேட்டர்ஸில் வந்து உங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட எல்லாருமே சொல்லுவாங்க சினிமா அழிஞ்சிருச்சு. சினிமா எவ்வளோ நீங்கள் வந்து என்ன அடுத்தடுத்த தளத்துக்கு போனாலும் தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் கம்மியாச்சா பார்த்தீங்களா? இல்லை, அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. தேட்டர் மூடிட்டான், தேட்டர் சிங்கிள் ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணுவோம். ஏன்னா சிங்கிள் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போது 6 ஸ்க்ரீன், சின்ன ஸ்க்ரீன் 4 ஸ்க்ரீன் வச்சுருந்தா அதில் ஒரு சின்ன மால் வந்துடுது. ஆமாம், அதில் எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ்ஸு, பார்க்கிங். ஸோ ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் வச்சான்னா ஆமாம் அதில் ப்ராப்பராக டால்பி பண்ணணும், அட்மாஸ் பண்ணணும், ஸ்க்ரீன் வந்து பக்காவாக பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணணும், ஏசி தேட்டராக இருக்கணும். அப்போ அந்த எக்ஸ்பென்சிவ் அதிகமாகுது. கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீனாக தான் வச்சுருக்க முடியும். சிங்கிள் ஸ்க்ரீனாக அது வந்து 900 சீட்டாக இருக்கும். 900 சீட்டுக்கு எல்லா படமும் 900 சீட்டுக்கான ஸ்டார்ஸ் படமாக வராது. ஸோ இதில் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். சிக்கல். அதனால் இப்போ ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக இருக்குது. சென்டர்ஸ் கம்மியாக இருந்தால் கூட ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்போ இருந்ததை விட இப்போ சினிமா ரசனையாக இருக்குது. ரொம்ப எனர்ஜியாக இருக்காங்க ஆடியன்ஸு, ரொம்ப கொண்டாடுறான். முதல்லலாம் இவ்வளோ அப்பவும் கொண்டாடிப்பாங்க, நமக்கு தெரியாது, ஏன்னா சோசியல் மீடியா அப்போ இல்லை. ஆமாம். இப்போ எனக்குன்னு இல்லை, இது பொதுவாகவே வந்து பேசுகிற நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னா, சினிமா இவ்வளவு எளிமையானதாக மாறி இருக்கிறது இல்லையா? இருந்தபோதும் இதற்கு முந்தைய காலங்களில் தமிழ் சினிமா ரொம்ப இயல்பான கதைகளை பேசினுச்சு. மாயாண்டி குடும்பத்தாராகட்டும், முத்துக்கு முத்தாக, 16 வயதினிலே, இது மாதிரி அந்த காலம் தொடங்கி முத்துக்கு முத்தாக காலம் வரைக்கும் இயல்பாக நடக்கிற விஷயங்களை, வாழ்க்கையோடு ஒன்றிய விஷயங்களை பேசுனுச்சு. இன்றைக்கும் கூட மலையாளத்தில் வர நிறைய படங்கள் வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கிற விஷயங்களை பேசுது. ஆனால் தமிழ் சினிமா இயல்பாக நடக்கிற இயல்பான வாழ்க்கையை பேச தவறிடுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு அச்சம் மக்கள்கிட்ட இருக்கு. அது உண்மைதானா? அதெல்லாம் இல்லைங்க. அது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர். திடீர்னு ஒரு சீசனில் ஒருத்தர் வருவார். இப்போ மகேந்திரன் சார் வர்றாருன்னா அப்படி இயல்பாக அசலாக ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் படங்கள் பண்ணிவிட்டு சினிமாவுக்கே ஒரு மரியாதை தேடி கொடுத்தாரு அவரோட காலங்கள். பாரதி ராஜா சார், புதுமை புரட்சின்னு சொல்லி பாலச்சந்தர் சார், கவிதை அழகா ரொம்ப ஒரு நல்ல அப்படின்னு ஒரு பாலுமகேந்திரா சார், இப்படி ஒரு பக்கம் இருந்ததா. இதெல்லாம் வந்து சினிமா இல்லை, அந்த அந்தந்த கிரியேட்டர்ஸ் அந்த சீசனில் கிடைக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பிச்சிங்கன்னா சேரன் சார் வந்தாருன்னா அவர் ஒரு பொற்காலம், பாரதி கண்ணம்மா விட்டுருங்க, அது ஒரு சினிமா. அது நான் பொற்காலம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் படம், ஆட்டோகிராஃபர் பியூட்டிஃபுல் படம். அதுபோல் பாலா சார் வந்தோன்னே அப்படியே சினிமாவோட தன்மை மாறுது. அந்த வரிசையில் அப்படியே வரிசையாக அடுத்தடுத்து போய் வெற்றிமாறன், ராமு, ரஞ்சித், பாண்டியராஜ். இப்போ பாண்டியராஜ் வந்து அதாவது எல்லாமே இனிமேல் வில்லேஜ் படம்லாம் ஓடாதுடா, அது ரொம்ப கிரிஞ்சிரா அப்படின்னு எல்லாரும் வந்து கேவலமாக பேசிய டைமில் தான் கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம், சாதாரண படம். மாயாண்டி குடும்பத்தார எடுத்துக்கோங்களேன். மாயாண்டி குடும்பத்துக்கு கூட ஃபேமிலி ட்ராமா வராது. அது 2008. அது மக்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணாங்க. 11 வருஷம் திரும்ப குடும்ப படம் வராது. லவ் வரும், கலாவாணி மாதிரி சின்ன சின்ன லவ் வரும், ஃபுல் ஃபேமிலி ட்ராமா வராது. ஆனால் கடைக்குட்டி ஹிட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் திரும்ப ஃபேமிலியாக வந்து நமக்கு தேவை என்னென்னா அப்படிலாம் கிடையாது. சினிமாவில் வந்து ஆடியன்ஸ் இது வேணும் வேணாம் அவன் சொல்ல மாட்டான். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ஒர்க் ஆச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி இது இந்த ஜானர் இப்போ ஒர்க் ஆகுது நம்மளாம் ஒன்று நினச்சிக்குவோம். அந்த மாதிரி இயல்பான படங்கள் இப்போ கூட ரொம்ப ரொம்ப இயல்பான படங்கள் வருது இல்லைங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த 2 வருஷமாக சினிமா பயங்கர ஹெல்த்தியாக இருக்குது. பெரிய ஸ்டார்ஸ் படங்கள் ஓடுறத விட சின்ன படங்கள் சூப்பராக போகுது, செம்ம ரெஸ்பான்ஸ். இயல்பான படங்கள் நிச்சயமாக வருது, ஆனால் அளவு குறைஞ்சிருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த இல்லைங்க, இப்போ நீங்கள் இந்த 2 வருஷமாக தான் இந்த ஒரு 9 ஃபைட்டு, 5 சாங்கு, 2 ஹீரோயின்ஸு அப்படின்லாம் வச்சு ஒரு கமர்ஷியல் பேக்கில் ஏமாற்றிட்டு இருந்தோம்ல, அது இல்லை பார்த்தீங்களா? இப்போ கண்டிப்பாக ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு ஃபைட்டு, அந்த பஞ்ச் டைலாக் பேசுறது, நீங்கள் சொல்கிறது என்னால் பொருத்திக்க முடியுது. எப்படி ஒரு நம்மகிட்டே சினிமா, நம்ம சினிமாலே இல்லை. ஆமாம், இது வீடு படம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சோ அது மாதிரி பார்க்கிங் படம் எங்களுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்தது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுனால பொருத்திக்க முடியுது. இருந்தாலும் ஒரு சின்ன கேள்வி தான், அவ்வளோதான். இதற்கு அடுத்து நீங்கள் சேரன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தபோது ஆட்டோகிராஃப் படம், அது சேரன் சாருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு படம். அந்த படத்தை தழுவி மலையாளத்தில் கூட பிரேமம்னு ஒரு படம் வந்தது. இல்லை, ஆட்டோகிராஃப் படம் வந்து அவருக்கு, அதாவது நான் நினைக்கிறேன், நான் அது எனக்கு அவரும் சொல்லி கேள்விப்பட்டல, பட் நான் யூகமாக சொல்கிறேன். அவர் வந்து என்னென்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு வந்து வழக்கமாக ஒரு ஜமீன் வீட்டு பொண்ணை காதலிச்சு முதலாளிக்கு துரோகம் பண்ணணுமா அப்படின்னு நினச்சது தான் பாரதி கண்ணம்மா. அதில் அந்த ஜாதின்ற வேறுபாடு ரெகுலராக அடித்து துவைச்ச பழைய கான்செப்ட். கண்டிப்பாக. ஆனால் உடன்கிட்ட ஏறுறதுங்கிறது சினிமாவுக்கு புதுசு, இந்த ஜென்ரேஷனுக்கு.
பழைய படத்தில் இருந்திருக்கலாம். கண்டிப்பா. ஸோ அது ஒரு பியூர் லவ்வாக ஃபீல் ஆச்சு. ஸோ அது பொற்காலம்னு தான் அவரோட ஃபஸ்ட்டு ரொம்ப அவரோட ஆர்கானிக்கான படம்னு எனக்கு ரொம்ப அவருக்கு இம்ப்ரெஸ் ஆன படம் ஃபஸ்ட்டு பொற்காலம் தான். பொற்காலம் ஆட்டோகிராஃப்க்கு ஈக்குவலான படம் தான் பொற்காலம். அது வந்து ஒரு அழகான அண்ணன் தங்கச்சியோட எமோஷனாக அப்படி சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஷிப்போட எமோஷன் வடிவேலுக்கு அவருக்கு இருக்குமான அந்த மாதிரி. ஆட்டோகிராஃப் வந்து அது ஒரு என்ன அவருக்குள்ளே இருக்கிற திறமையை அவரே கண்டுபிடிச்ச படம்னு நான் நினைக்கிறேன். நமக்குள்ளே இப்படி திறமை இருக்குதுன்னு அவருக்கே அந்த படம் தான் புரிய வச்சுருக்கு. நம்மளால் இப்படிலாம் யோசிக்க முடியும்ல, அது இதோட வெற்றி தான் தவமாய் தமருது. இல்லைன்னா அவரும் ரெகுலர் ஃபார்மேட்டில் போயிருப்பார். இது ஒர்க் ஆகலைன்னா இது ஒர்க் ஆகணுன்னா அழகாக தவமாய் தமருதுன்னு ஒன்று ட்ரை பண்ணுறாரு. அது ஒரு பயங்கர கிளாசிக்காக வருது. ஸோ ஒரு ஆட்டோகிராஃப்னு கல்ட்டு மூவி ஒன்று பண்ண முடியுதுன்னா அது மேபி அதை கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நமக்கு ஒரு 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 ஐடியாஸ் வராது. அதே ஐடியாஸ் ஒரு அதாவது நான் வந்து நினைக்கிறது சினிமாவே ஒரு ஐடியா, கதை ஐடியா இல்லை. இந்த சினிமாவை எந்த ஐடியாக்குள்ளே பண்ணலாங்கிறது தான். அவருக்கு அந்த மாதிரி இந்த சினிமா ரெகுலர் சினிமாவை பண்ணக்கூடாதுன்னு ஒன்று முடிவு பண்ணியிருக்காருல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு அவருக்கு ஸ்பார்க் ஆனதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் அந்த படம் தான் ஆட்டோகிராஃப் தான் சேரன் சாருக்கு நமக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா, நம்மளால் இப்படிலாம் யோசிக்க முடியுமா, வெரி குட், இனிமேல் இதுதான் நாங்கள் ரூட்டு அப்படின்னு பிடிச்சி போனது தான் பொக்கிஷம். அப்படிலாம் ஜேகே நண்பன். இன்னைக்கும் கூட ஆட்டோகிராஃப் படத்தை பார்த்து நிறைய பேர் தங்க வாழ்க்கையோட பொருத்திக்கிறாங்க ஆட்டோகிராஃப் கதையை. இல்லைங்க, அது ஏன்னா பல பேர் வாழ்க்கையில் நடக்கிறத தூக்கி அப்படியே செந்தில் வாழ்க்கையில் நடக்கிறதா வந்துருச்சு இல்லை, செந்திலாக பல பேர் மாறிட்டான். அதில் வந்து அந்த படத்தில் நீங்கள் ஒரு சிறப்பான காரியம் பண்ணதான் நாங்கள் கேள்விப்பட்டோமே. படத்தை வந்து நிறைய கட் ஷாட்லாம் பண்ணி. இல்லைங்க, அது நம்மளோட கடமை. இப்போ எனக்கு அதில் ஒரு சந்தேகம் என்னன்னா, ஒரு இயக்குனர் தன்னுடைய படைப்பை ஒரு ஒரு முழுநீள படைப்பாக வருது, அதில் சில பகுதிகளை குறைச்சா அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா அவர் முழுக்க முழுக்க ஒரு குழந்தை மாதிரி இல்லையா. இப்போ உங்களுக்கு இந்த காட்சியை துண்டிச்சா இது சிறப்பாக இருக்கும்னு தோணிருக்குன்னா நீங்கள் அந்த படத்தை எந்த அளவுக்கு நேசிச்சு, ஏன்னா இதை வந்து கட் பண்ணோம்னா இந்த படத்துக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்கணும். இந்த நேர்காணல இதோட இதில் நம்ம நிறைய பேசிகிட்டே இருப்போம், ஆனால் இப்படியே தொகுத்து ரிலீஸ் ஆகிறப்ப இப்படியே வராது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம்ல. அதுபோல் ஒரு டைரக்டர் வந்து அந்த படத்தில் என்னென்னா ஒரே வசதி, அவரே டைரக்டர் அவரே ப்ரொடியூசர். அந்த இடத்துல வேறு ப்ரொடியூசராக இருந்தால் அதை நான் செஞ்சிருக்கவே மாட்டேன், வேறு ப்ரொடியூசராக இருந்தால் செய்ய மாட்டேன். ஏன்னா இவர் டேரக்டர், அப்போ இந்த இடத்துல டேரக்டருக்கு தான் நான் சப்போர்ட்டாக இருந்திருப்பேன். அவரே ப்ரொடியூசராக இருந்ததுனால எனக்கு சேரன் சார் மேலே பயங்கர கேர். நீங்கள் எப்படி சென்ஸ் பண்ணீங்க இந்த காட்சிகளை நீக்கினா கரெக்டாக? நான் சென்ஸ் பண்ணல, நான் தியேட்டரில் போய் ஃபஸ்ட் நூன் ஷோ பார்க்குறேன்ல, நூன் ஷோ பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். அது ரிலீஸ் அன்னைக்கு February 19th, February 19th, February 2004, February 19 அந்த நூன் ஷோ போய் பார்த்தோன்னா அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த டயர்ட்னஸ் தெரியுது. ஸோ அதுக்கு அப்போ என்ன ஆகணும், அவனுக்கு ஒரு 3 கோடி ரூபா கடனில் இருக்கார், அவரை சேவ் பண்ணணும். ஆனால் அவர் ஒரு ஃபிலிம் மேக்கராக அவர் தன்னை வந்து அது இது சரியாயிடும்னு நம்புகிறார். இந்த லென்த்துங்கிறது இன்றைக்கி வந்தவங்களாம் ரெகுலர் சினிமா பார்க்குறவன் கொஞ்சம் பொறுமையான ஆடியன்ஸ் வர 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 அது டியூன் ஆகிக்கும்னு நினைக்கிறாரு. நான் என்னன்றேன், இந்த படம் இதே ஃபீல்டில் இருக்கணும், ஆனால் ஒரு பர்ஃபெக்ட் லென்த்துக்குள்ளே வந்துட்டோம், ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்தால் தான் வசூல் வரும். அப்போ தான் இவருக்கு அந்த 3 கோடிங்கிறது 5 கோடியாக லாபம் வரும், கடனை கட்டி லாபம் வரும். ஸோ இந்த இடத்துல டைரக்டர் சேரன் சாரை காப்பாற்றுறத விட ப்ரொடியூசர் சேரன் சாரை காப்பாற்றினா அந்த ப்ரொடியூசர் சேரன் சார் அதே டைரக்டர் சேரனுக்கு அடுத்தடுத்த படம் கொடுப்பாரு. இல்லைன்னா இப்போ இந்த இடத்துல டைரக்டர் சேரனா அப்போ தூக்கி போட்டு ப்ரொடியூசர் சேரனை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக அன்றைக்கி எடுத்த ஒரு அது தப்பான முடிவு, தப்பான அது நான் வந்து என்னோடய அதிக பிரசங்கித்தனம், அவர் எனக்கு கொடுத்த உரிமைன்னு கூட சொல்லலாம். அவர் நான் சரி கண்டுபிடிச்சிட்டாரா இல்லை, அவர் நான் 100வது நாளில் தான் தெரியும் அவருக்கு. ஓ, அது ரத்னம் சாரோ யாரோ சொல்லிட்டாங்க, ஏஎம் ரத்னம் சார் தான் சொன்னார். திருச்சியில் வச்சு ஒரு ஹோட்டலில் நைட்டு ஒரு 100வது நாள் சக்ஸஸ் மீட்டில். அது வரைக்கும் டைரக்டருக்கு தெரியவே தெரியாது, ஃபுல் லென்த்தில் ஓடுதுன்னு தான் நினச்சிருந்தார். அதெல்லாம் வந்து அது பிகாஸ் நான் சினிமாவில் அப்படி தாங்க. நான் என்னென்னா நான் உங்கள் இப்போ நான் சேரன் சார் ஆகட்டும், சீமன் அண்ணாக்காகட்டும், நான் என்னென்னா நான் யாரை ரொம்ப நேசிக்கிறேனோ அவங்களுக்கு ரொம்ப அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைப்பேன். ஃபஸ்ட்டு அவங்க நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லைங்களா? கண்டிப்பாக. அது போல் தான். என்ன ரியாக்ட் பண்ணாரு நீங்கள் தெரிஞ்சோன்னே இந்த மாதிரி ஆயிருக்குன்னு தெரிஞ்சோன்னே? அடிக்க திறத்தினாரு. நான் வந்து தப்பிச்சு ஓடி போய் அன்றைக்கி என் ரூமில் தூங்காமல் திருச்சியில் மேரிஸ் ஹோட்டல் நினைக்கிறேன், அந்த ஹோட்டலில் நான் என்னோடய ரூமில் தூங்கலை,
திறந்து கூட வந்து அடிப்பார். நான் போயிட்டு பஞ்சு சுப்பண்ணா வந்திருந்தார், அவரோட ரூமில் போய் தூங்கிட்டேன். இவர் எப்படியும் எப்ப சமாதானமானாரு? இல்லை, மறுநாள் பேசலை. மறுநாள் திருச்சிக்கெலாம் போகிறோம், திருச்சியிலேருந்து சேலம் ரவுண்ட்ஸ் போகிறோம். மறுநாள் பேசவே இல்லை. இதை பற்றி அவர் திரும்ப மறுநாள்லேருந்து அதுக்கு வந்து இது வரைக்கும் என்கிட்ட பேசினதே கிடையாது. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு நான் கேட்டது கிடையாது. வந்து அவர் அன்னைக்கு கோவப்பட்டு அடிக்க வந்தார், அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் ஏன்டா அப்படி பண்ணேன்னு எனக்கு கேட்டதே கிடையாது. இது வரைக்கும் சீரியஸாக கேட்டல. அது ஏன்னே தெரியாது, கேட்கல. அவர் பாசத்தில் செஞ்சுருக்கான். ஏதோ ஒரு நான் தப்பு பண்ணேன்னு கூட அவருக்கு வருத்தம் இருந்திருக்கலாம், இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது ஏதோ ஒரு விட்டுட்டார். எனக்கு முதல் படம் புதிய கீதை, அதுவும் ஒரு 100 நாள் இல்லையா? இல்லையா, அப்போ ஐயா விஜய் சார் படத்தில் வந்து 100 நாளுங்கிறது ஓடுறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். விஜய் சார் படம் ஒரு 200 days 275 days ஓடினா தான் பிளாக் பஸ்டர். அப்போது 2003 அப்போ 100 நாளுங்கிறது ஓகே, பிளாக் பஸ்டர் கிடையாது. வணிகமாக பிளாக் பஸ்டர் இல்லை, ஆனால் நேமாக குவாலிட்டியாக அவர் இப்போ 70வது படம் 69 படம் 70 படம்னு வச்சுக்கோங்களேன். இதில் அவர் நடித்த பெஸ்ட்டு ஒரு 5 சினிமாக்குள்ளே புதிய கீதை வரும். நிச்சயமா அதில் இருக்க டைலாக்ஸ்லாம் இன்னைக்குமே வந்து அந்த ஒருத்தர் அந்த சூசைட் சீன் ஒன்று வரும்ல, அந்த டைலாக்லாம் இன்னும் நிறைய பேர் தங்களோட மோட்டிவேஷனாக அதை எடுத்துக்கிற அந்த சீன் எப்பவுமே ஒரு கல்ட்டான சீன். அது தெம்பு மனசில் இருக்கணும்டா, பயங்கர ஸ்பீட். அந்த டைலாக்ல நீங்கள் எப்படி நீங்களே தான் எழுதுனீங்க? ஆமாங்க, அதெல்லாம் வந்து அந்த அந்த கேரக்டருக்கு ஃபுல்லாகவே டைலாக். அந்த படம் முழுக்கவே ஒரு நம்பிக்கையை தாங்கி பிடிக்கிற ஒரு கதாபாத்திரமா 100%. அது வந்து ரசிகர்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது தானே? விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் கொண்டாடினாங்க, பயங்கரமாக கொண்டாடினாங்க. அந்த லுக்குமே புதுசு இல்லையா விஜய் சாருக்கு? இல்லை, லுக்கு வந்து அவரே பண்ணுற, நான் பண்ணல, அது அவரே பண்ணிட்டு வந்தார். திடீர்னு முதல் நாள் ஏதோ சோழா ஹோட்டலில் அவருக்கு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, பண்ணிட்டு வந்தார். இந்த கதைக்காக இந்த படத்தை இது ஸ்பெஷலாக இருக்கட்டும் ஜெகன், இந்த கதை அவருக்கு பிடிக்கும் ரொம்ப. இந்த அதனால அப்படி பண்ணிட்டு வந்தோம். 6 விரல் அப்படி இப்படின்னு ஏதோ அந்த இந்த கதை. இந்த படம் ஓடலைங்கிறது வந்து எனக்கு தான் வருத்தம், எனக்கு வருத்தம் பர்சனலாக. ஏன்னா என்ன அவர் அவ்வளோ நம்பினார், அந்த நம்பிக்கைக்கு நான் அவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்துருக்கணும், அதை நான் செய்யலை. அது எனக்கு கில்ட்டி, எனக்கு ஒரு குற்ற மனப்பான்மையில் நான் அப்படி சொல்கிறேன். ஆனால் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் நடித்த பெஸ்ட் படத்தில் ஒரு 5 படம் சொல்லுங்கன்னா அதில் புதிய கீதை ஒன்று சொல்லுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவருடைய மனைவி கூட உங்கள்கிட்ட அதை பற்றி ரொம்ப இல்லை, அவங்க வந்து அண்ணா ரொம்ப நல்லா சாரை வந்து இவ்வளோ ஆக்டிவாக, இவ்வளோ ஸ்பீடாக, எந்துவா ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி இருக்குண்ணா அந்த ரோல். சாரதி ரொம்ப நான் சூப்பராக பண்ணிட்டாருண்ணா, நல்லா நடிக்க வச்சுருக்கீங்கன்னாரு. நான் எங்கே சிஸ்டர் பண்ணேன், இல்லை சிஸ்டர் அதெல்லாம் இல்லை, நான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, நான் ரொம்ப ஹாப்பி. இப்போ அந்த கதை அவரை பொறுத்தவரை ஒரு சாட்டிஸ்ஃபைடான படம், உங்களுக்கு அது ஒரு ஒரு வணிக ரீதியான ஒரு வெற்றி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா இந்த கதை தான் இன்னும் அதிகம் பேர் பார்த்துருக்கணும், இன்னும் அதிகம் லாபம் கொடுக்குற அளவுக்கு நம்ம எடுத்துப்போம். இப்படி ஒன்று சொல்கிறீங்கல்ல, இப்போ அந்த படத்தை இயக்கியிருந்தா ஒருவேளை இந்த விஷயத்தை நான் சரி பண்ணியிருப்பேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் இந்த விஷயம் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஹியூமர் ஏற்றிருப்பேன், சாங் மாற்றிருப்பேன், வேற ஒன்றும்லாம் இல்லை. அது 2 தான் அதில் மிஸ் ஆன. எனக்கு அந்த ஆடியோ இன்னும் கொஞ்சம் நல்ல ஆடியோ பெஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் யுவன் சார் வந்து பெஸ்ட் டியூன்லாம் கொடுத்தாரு, பட் அதனால் யூட்டிலைஸ் பண்ண முடியல. அதான் ஃபஸ்ட்டு யுவன் சாருக்கும் விஜய்க்குமான ஃபஸ்ட்டு காம்பினேஷன். ஏன்னா அவர் வந்து எப்போவுமே யுவன் சார் வந்து அப்போது ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஒரு 4 டியூன் 5 டியூன் கொடுப்பாரு, நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன், அது என்னோடய மிஸ்டேக்கு. மற்றபடி யுவன் சார் மேலே தப்பு சொல்ல முடியாது. நான் இப்போ இருந்து இந்த ரசனையில் இருந்தால் கொஞ்சம் வேறு மாதிரி சாங்ஸ், இன்னும் கொஞ்சம் ஹிட் அடிக்கிற சாங்ஸாக வாங்கியிருப்பேன். ஷியூராக ஹியூமர் ரீதியாகவும் ஓவராலாக ஹியூமரை வச்சு விட்டுருப்பேன், ஃபீல் பண்ணியிருப்பேன். எனக்கு ஹியூமர் பிடிக்கும் ரொம்ப. ஆனால் அந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு ஹீரோ படம் ரொம்ப டிக்னிட்டியாக போயிடணும், காமெடி இப்படிலாம் பண்ணி கேவலப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். அது கதையுமே அந்த மாதிரியான ஒரு கதை இல்லை, அதுக்குள்ளே இப்போ தோணுதுங்க, அதுக்குள்ளேயே அவ்வளோ என் ஃபன்னான ஒரு படத்தை. விஜய் சார் அதில் ஃபன் இருந்தால் நல்லா இருக்கும்னு உங்கள்கிட்ட சொன்னதாக நீங்கள் ஒரு அவர் வந்து என்ன சொன்னாங்க சொல்லியிருந்தீங்க சார், ஒரு ஆனால் எனக்கு கொஞ்சம் காமெடி ட்ராக் ஏதாவது பில்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னாரு. சார் இதுக்கே ஃபுட்டேஜ் பார்த்தாது சார், நீங்கள் வேறு அப்படின்ட்டு. நான் பொதுவாகவே ஒருத்தர் தப்பு பண்ணால் வந்து நான் தப்பாக பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த வசனத்தை பற்றி சொல்கிற போது நான் அப்படி வச்சிருக்கக்கூடாது, அன்னைக்கு எனக்கு இருந்த மெச்சூரிட்டிக்கு நான் அதை வச்சுட்டேன், இப்போ எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது எனக்கு உங்களை ஒரு மனிதராக பார்க்கும்போது இவ்வளோ ஜெனியனான ஒரு மனிதராக இருக்கிறாரு. நீங்கள் ஏன்னா நிறைய பேர் அந்த படத்தை எடுத்தேன், நான் விஜய் ஃபேனாக இருந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பேன். இப்போனா நான் வந்து ஒரு டேரக்டராக வந்து டைரக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச என் ஸ்டாரை நான் உயர்த்தணும், அதுதான் எனக்கு நோக்கமாக இருந்துச்சு. அது இப்போ தெரியுதில்ல, அவர் வந்து அப்படி நம்ம ஒருத்தரை சந்தோஷப்படுத்திட்டு இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணக்கூடாது. நிச்சயமா. அதற்கு பிறகு கோடம்பாக்கம் அதானே உங்களுடைய? ஆமாங்க, 2வது படம். அது
நிறைய படங்கள் இயக்குனர்களுடைய கதையை பேசியிருந்தாலும் ஒரு உதவி இயக்குனராக வர்றவர் எப்படி கஷ்டப்படுவாரு அப்படிங்கிற விஷயத்தையும், கடைசி அந்த கதாநாயகன் ஜெயிக்கிற போது அது நம்மளே ஜெயிச்ச மாதிரியான ஒரு உணர்வையும் கொடுத்துச்சு. அது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து எதுவும் இல்லை இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கா? அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படம் அது. அது கொஞ்சம் இயல்பாக இருக்கும், ரொம்ப சினிமாட்டிக் இருக்காது. சினிமாட்டிக்னா இந்த சாங் இருக்கும், அது இருக்கும். எங்களுக்கு வந்து அதுல ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, கொஞ்சம் முன்னாடி ஹீரோ ஜெயிச்சிருந்தா அவங்க அம்மா உயிரோட இருந்திருப்பாங்களே அப்படிங்கிறது தான். அதை நான் வந்து ஒரு சென்னைக்கு வர்றப்போ நாங்கள் ஒரு 3 பேராக வந்தோம். அதில் ஒருத்தன் வந்து சுகவனம் அப்படிங்கிற பேர் வந்து அஸ்னேட்டராக என்னை விட அதிக படங்களில் வேலை பார்த்தான். என்னை விட ரொம்ப புத்திசாலி. 2000 நியூ இயர் அப்போது அந்த டைமில் அந்த மந்தில் ஒரு விபத்தில் வந்து இறந்துட்டான். ஸோ அவனோட இழப்பு எனக்கு பெரிய லாஸு. என்ன லாஸ்னால், பர்சனலாக ஒரு 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 5-6 வருஷம் கூடயே ட்ராவல் பண்ணி ரூம்மேட்டாக இருந்து தூங்கி எழுந்துச்சி சாப்பிட்டு பசி பட்னியமாக இருந்து எல்லா கஷ்டத்துலேயும் கூட இருந்த ஒருத்தன் நல்லா வர்றப்போ இல்லாமல் போயிட்டான். அவன் இருந்திருந்தானா ஷுவர் அவன் நல்ல டேரக்டராக இருந்திருப்பான். இன்றைக்கி அவன் இல்லை. ஸோ அவன் பேரில் வந்து அட்லீஸ்ட் அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது, அவங்க பையனை டேரக்டராக ஒரு அவன் ஜெயிச்சிருந்தானா என்ன பண்ணியிருப்பான், அவன் ஒரு படம் பண்ணியிருந்தானா என்ன, அதுக்கு அவனோட பேரில் ஒரு கார்டு வரணும். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், சுகவனம்னு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலுக்காக, அந்த கார்டுக்காக பண்ண கதை அது. பெரிய விஷயம். ஆமாம், அது பண்ணால் எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. எனக்கு அதில் ஒரு நல்ல அருமையான சாங் கிடச்சிது. அதன் மூலமாக நிறைய அவார்டு கிடச்சிது. அந்த கலைவாணி மேடம்க்கு அதில் ஒரு பெஸ்ட்டு தமிழ்நாடு அரசு விருது கிடச்சிது, சிறந்த நடிகைக்கா. அது ஒரு நல்ல அனுபவம் எனக்கு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ நமக்கு தெரியாத கதையில் தான், நமக்கு தெரிஞ்ச கதையை நமக்கு இயல்பாக நல்லா இருந்துச்சு. அது ஷூட்டிங் ரொம்ப குறைஞ்ச நாளில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் பண்ண படம். ஒரு வெறும் 90 lakhs அதோட காப்பி. ஒரு நட்புக்காக பண்ணப்பட்ட இல்லை அப்படின்னு அது எடுக்கப்பட்ட கதை. பட் அது ப்ராஜெக்டாகவே ரொம்ப எல்லாருமே நிறைய ஹெல்ப் பண்ணி ரொம்ப லவ் பண்ணி நல்ல ப்ரொடியூசர்ஸ். எனக்கு அது வந்து ஸ்ரீலங்கன் ப்ரொடியூசர்ஸ், லண்டனில் இருந்தாங்க, சதீஷ் அண்ணா, செவ்வேல்னு. அவங்க வந்து சினிமா பணத்துக்குன்னு இல்லாமல் ரொம்ப பேஷனாக என் மேலே அன்பு வச்சு அந்த காசை கொடுத்து அந்த ரொம்ப அந்த படம் பண்ணுறப்ப யூகே செந்தில்குமார் தான் டிஓபி. வாழ்க்கையில் நந்தா, தியா அப்படிங்கிற 2 தங்கம் எனக்கு 2 பேருமே. அப்படி ஒரு 2 பியூர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த படம். அதில் தான் எனக்கு மணிவண்ணன் சாரோட நட்பு ஏற்படுது. அதுலேருந்து அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய லவ் ஆகுது, அவர் மேலே அட்மையர் ஆகிறேன். அந்த படம் எனக்கு நிறையா கதவை திறந்துச்சு. நம்ம சினிமாங்கிறது நம்ம நினைக்கிறோம் நம்ம பயங்கர எஃபோர்ட் போட்டு இப்படி பிளான் பண்ணி திட்டமிட்டு கிழிச்சிட்றோம் அப்படின்னு. எல்லாமே எஃபோர்ட் போடுறோம், எல்லாமே பிளான் பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், டீம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் சினிமாங்கிறது பை நேச்சராக இயற்கையாக ஒன்று அமையும். எப்படின்னா எக்ஸாக்டாக அந்த அவுடோரில் எடுக்கிறோம், சீன்ஸ் எடுக்கிறப்பெல்லாம் மழை வரல, அந்த சாங் எடுக்கிறப்ப மட்டும் கரெக்டாக மழை வரும். அது எல்லாமே ரியல் ரெயின். ஒரு ரெயின் ட்ராப், ஒரு ரெயின் எஃபெக்ட் ஒரு ஷாட் கூட இல்லை. ஆனால் முழு பாட்டும் ரெயின் எஃபெக்ட்லேயே சில்லுன்னு எடுத்த மாதிரி இருக்கும். அது எப்படின்னா நேச்சராகவே அந்த 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 ரெயின் வருது அந்த சீசனுக்கு. அப்போ அதை என்ன சொல்வீங்க நீங்கள்? ஒரு இயற்கை. அது சப்போர்ட், நேச்சரோட சப்போர்ட். நிச்சயமா. மணிவண்ணன் சார் ஆக்டிங் எல்லா படத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா பயங்கர கேஷுவலாக இருந்துச்சு. பொருள் கலாய்க்கிறது, காமெடி பண்ணுறது, அழுகிறது, எமோஷன், கோபம் எல்லாமே இயல்பாக இருக்கும். அவரோட படைப்பை பார்த்து நான் வந்து எங்கேயோ பார்த்து வியந்தவன். இப்படி ஒரு பெரும் படைப்பாளி நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்காக நிறைய கம்மியான சம்பளத்தில் நடிப்பார். ஏன் ஷூட்டிங்னா 7 மணிக்கு வந்துடுவார் மணிவண்ணன் சார். வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, ஐயோ என்ன ஜெகன் மற்ற படத்துக்குலாம் 9 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புவார், உன் ஷூட்டிங்னா 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு, 6 மணிக்கெலாம் கிளம்பிடுறாரு ஏன்? ஆனால் அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் நடித்தவர்களே ஒரு குடும்பமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய இயக்குனர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து படம் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய இயக்குனர்கள் ஒன்றா சேர்ந்து நடித்த முதல் படம் மாயாண்டி குடும்பத்தார் தான் நான் நினைக்கிறேன். 10 இயக்குனர்கள் சேர்ந்து நடித்த படம். அவரோட ப்ரொடக்ஷன்லேயே நான் மாயாண்டி குடும்பத்தார் 2 பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுங்கள். அவங்க அப்பா வந்து முழுக்க சீமானண்ணோட ஃபாலோயர். அவர் சீமானண்ணா அவர் உயிர். உலகத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப மரியாதை கொடுக்குறதும் பயப்படுறதும் சீமானண்ணனுக்கு தான். நான் அவர் சீமானண்ணனோட திருமணத்துக்கு முதல் நாள் இல்லைன்னா வேறு எங்கேயா ரெடி பண்ணிடலாம்னு நினச்சிட்டேன். நீங்கள் கல்யாணம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எனக்கு 1008 பிரச்சனை, அது வேறு விஷயம் தான். வீட்டில் வந்து கை குழந்தைய வச்சுருக்கிற அண்ணனுக்கு எவ்வளோனா கஷ்டம் வந்துட்டு போட்டோம், அதெல்லாம் வேறு விஷயம். உனக்கு வீட்டுக்கு ஒரு கஷ்டம், அதாவது குழந்தைக்கு உட முடியல, ஃபீஸ் கட்டலை, இந்த கரண்ட் பில் கட்டலை, இப்படின்னு கேவலமான விஷயத்துக்கெலாம் வந்து நடந்ததுக்கப்புறம் சொன்னீங்கன்னா கொண்டுருவோம். இதுதான் என் கடைசி வார்னிங். 6 நிமிஷம் 7 நிமிஷம்லாம் ஷார்ட்டு போயிட்டே இருப்போம். அதெல்லாம் வந்து கவலையே கிடையாது. ஏன்னா அந்த ஃபுல் சீக்வன்ஸ் என்னால் எனக்கு மைண்ட்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் நான் ஒரு 2-3 மானிட்டர் கொடுத்து ஃபுல் டேக் போய்டுவோம்.
எனக்கு அதனால் அந்த 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 படத்தை ரொம்ப கம்மி நாட்களில் பண்ண முடிஞ்சுது. நல்ல சினிமா, நல்ல கதை கிடைச்சிட்டா ஒரு நல்ல சினிமா உருவாயிரும். நல்ல கதை கிடைக்கிறது, நல்ல ஸ்கிரிப்டை பண்ணணும் ஃபஸ்ட்டு. எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.